ரூட் ஆஃப் பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் போஸ். இந்த ஷோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தமிழ்நாட்டுல குறிப்பா சென்னையில ரோட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு, எந்த அளவுல மோசமா இருக்குன்னு சொல்லிட்டு பல நாட்கள் சாலைகளில் பயணித்த ஒரு ஃபுட் டெலிவரி பாய் அவர்கிட்ட இன்னைக்கு நம்ம வந்து பேச போறோம். சோ வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. சோ இத்தனை வருஷம் நீங்க ஃபுட் டெலிவரி ஓட்டிருக்கீங்களா? அதுல ரொம்ப அழகான தெரு, அதாவது ரொம்ப அழகான ரோடு, ரொம்ப கேவலமான ரோடு அப்படின்னு நீங்க நினைக்கிற ஏதாச்சும் ஒரு சாலைகள் இருக்கும்? எனக்கு ரொம்ப நீட்டா அழகா இருந்த ரோடுனா இந்த திருவான்மியூர்ல வந்து பஸ் டிப்போல இருந்து திரும்பி வளைஞ்சு நம்ம திரும்பி ரோடு, அந்த ஒரு ரோடு நல்லா இருக்கும். அதை விட்டா நங்கநல்லூர் ஃபுல்லாமே ரோடு சூப்பரா இருக்கும். நங்கநல்லூர்ல ரொம்ப கேவலமான ரோடுனா பள்ளிக்காரன டு தாம்பரம் போனீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த கேவலமான ரோடு எப்படி இருக்கு. ஏன்னா இருக்கிறதே அதிகம் மேடு போல இருக்க ஏரியா நம்ம ஏரியா மட்டும்தான். சும்மா தெருக்குள்ள பூந்தா கூட ரோடு நல்லா இருக்கு. இதெல்லாம் உனக்கு காவா நோண்டி இருப்பாங்க, திருப்பி மூடுவாங்க, திரும்பி நோண்டுவாங்க, திருப்பி மூடுவாங்க, ரோடு மட்டும் போட மாட்டாங்க. கரெக்டா இப்ப எலெக்ஷன் வருது, எலெக்ஷனுக்கு கூட ஒரு 6 மாசம் 4 மாசம் நம்ம தான் இருக்கு. அதுக்குள்ளே ரோடு எல்லாம் சூப்பரா போட்டுருக்காங்க. அடுத்த எலெக்ஷன் வரதுக்குள்ளே ரோடு போயிடும். 8 இன்ச்சு போட வேண்டிய தார் ரோடு வெறும் 3.5 இன்ச்சு கூட இருக்காது நம்ம ரோட்ல. அந்த அளவுக்கு மெலிசா போடுறாங்க. ஒரு சின்ன மழை வந்தா கூட அடிச்ச, அதாவது வர மழையோட ஃபோர்ஸுக்கு அந்த தார் ரோடு பிச்சுட்டு வந்துருது. சில ஆப்புங்கெல்லாம் இருக்குல்ல, சோ அதுல போயிட்டு நீங்க வந்து போட்டோ பிடிச்சி அப்லோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க. சோ அதெல்லாம் நீங்க ஏதாச்சும் ட்ரை பண்ணி பாத்துருக்கீங்களா? கரெக்டா நடந்திருக்கா? நான் ஆப்பை பத்தி சொல்ல விரும்பல. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இப்போ ஒரு ஸ்கீம் ஒண்ணு போயிட்டு இருக்கு. ஸ்கீம் மீன்ஸ் ஒரு கவர்மெண்டோட இது. அதுல வந்து ஒரு பேப்பர் கொடுக்குறாங்க, நாங்க ஃபில்அப் பண்ணி கொடுக்குறோம், இந்த மாதிரி ரோடு எங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு கொடுத்துறோம். கொடுத்து ஒரு வாரம் கூட இருக்காது, தண்ணியில வந்துட்டு இருந்துச்சு. ஒரு மரங்கள்ல வடக்கி பேப்பரா இருந்துச்சு அந்த பேப்பர்லாம். அப்ப ஆப்போட லட்சணம் எப்படி இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. கவர்மெண்டோட ஆப் எல்லாமே ஒரு விதமான கண்மூடித்தனமாய் நம்ப வைக்கக்கூடிய ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன். சும்மா கொடுக்கணும்னு கொடுத்து வச்சிருக்காங்க. ஆமா, ஏன்னா அப்படி கொடுத்தா மட்டும்தான் அவங்களால இது பண்ண முடியும் நான் நினைக்கிறேன். காரணம் சொல்ல முடியும். நாங்க அதான் எல்லாமே கொடுத்துருக்கோங்கல்லங்க, அதை உங்களை சமாளிக்கிறதுக்கு அதான் எல்லாமே கொடுத்துருக்கோம். ஆப் கொடுத்துருக்கோம், நீங்க இன்ஃபார்ம் பண்ணுங்க. சோ இதை நீங்க எப்படி நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. ஆக்சுவலா ஒருத்தவங்கள நம்மள வேலைக்கு வச்சிருக்கோம்னு கணக்கு. இப்போ நம்ம டாக்ஸ் கட்டுறோம், ரோட் டாக்ஸ் கட்டுறோம், எல்லாமே நம்ம பண்றோம். அப்போ நம்ம பணம் கொடுத்து ஒருத்தவங்களை வேலைக்கு வைக்கிறோம். அப்ப அவங்க அந்த வேலையை அவங்க தானே முழுசா அந்த வேலையை செய்யணும். அதை மக்கள் தலையில கட்டுறது சரியா தவறு? இது வந்து ஒரு அலட்சியம் தான் நான் நினைக்கிறேன், ஒரு அலட்சிய போக்கு. இப்ப எனக்கு கொடுத்த வேலை நான் ஒழுங்கா செய்ய மாட்டேன், நான் செய்யாதனால நீ அனுபவிச்சுக்க இந்த வழியை அப்படின்னு ஒரு நிலைமைக்கு தள்ளிட்டாங்க மக்களை. அந்த மக்கள் அனுபவப்பட்டு அடி வாங்கி மிதி வாங்கி 5 வருஷத்துக்கு ஒரு டைம் ஓட்டு போட்டாலும் அந்த ஓட்டு வந்து என்னைக்குமே வந்து ப்ராப்பரா அந்த ஓட்டுக்கு மரியாதை அவனுக்கு கொடுத்ததும் கிடையாது, எவனும் வாங்குறது கிடையாது. அந்த மரியாதை கொடுத்திருந்தாங்கன்னா மக்களுக்கு எந்த ஆபத்து இருக்காது, ரோட்ல எல்லாம் டீசெண்டா பயணிக்கலாம். இப்போ நைட் நேரத்துல வண்டி ஓட்டு போனா, நான் மனுஷன் ரோட்ல போனோம் இல்லையோ, மாடுங்க நிறைய போகுது. இது மாடு உரிமையாளர் சொல்லலாம், கேஸும் போடலாம். ஆனா ஒரு மாடு வராத அளவுக்கு பார்த்துக்க முடியாத ஒரு ரோடு இருக்குது சென்னையில. ஆக்சுவலா சென்னைக்குள்ள வந்து கால்நடைகளை மேய்க்க கூடாது தானே? ஆக்சுவலா சட்டம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி அந்த கால்நடைகளை வச்சுக்கிட்டு ஒரு புல்வெளியிலையோ அங்க மேய்க்க விடுறதோ அங்க நடிகிறதோ கரெக்டான விஷயம். அதை வந்து வண்டிகள் போற ஒரு ரோட்ல, இப்போ நான் இப்போ 2 நாளைக்கு முன்னாடி நான் ஒரு ஹோட்டல்ல சாப்பிட போனேன். வெளியே ஒரு எரும மாடு, அந்த எரும மாட்டை வந்து கயிறு கட்டி அந்த கவர்மெண்ட் பாதாள சாக்கடை ஒண்ணு போட்டிருப்பாங்கல்ல, அந்த பாதாள சாக்கடையில கட்டி வச்சிருக்காங்க. அந்த பாதாள சாக்கடை நின்று இருக்க எருமாடு அங்க இருக்க பிடிக்காம அந்த பாதாள சாக்கடை மூடிய தூக்கிட்டு தள்ளிட்டு வருது நடு ரோட்ல. இப்போ அந்த நடு ரோட்ல வந்ததுனால இப்போ வந்து எரும மாட்டுக்கு பிரச்சனையா இல்ல வண்டி ஓட்டு வரணும் பிரச்சனையா? அது அந்த எருமாடு தனியா வந்தா வண்டி ஓட்டலாம், அது கல்லு கட்டி வச்சிருக்காங்க. அது அவ்வளவு பெரிய இது. ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் இந்த செப்டிக் டேங்க் மூடிலாம் எப்படி இருக்கும்ட்டு, ஒண்ணு பள்ளமா இருக்கும். அப்படி இல்லையா, நம்ம வண்டியோட வீல்ல பாதி சைஸ் இருக்கும், வந்த வேகத்துக்கு நம்ம மேல பார்க்க வேண்டியதுதான், அந்த மாதிரிதான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து ரோட பார்த்து போகணும்னு சொல்றாங்க. ஆனா ரோட பார்த்து போகணும்னு அவங்களுக்கு தோணல. இது வரைக்கும் ஒரு சமமா இல்லை, எங்கேயுமே மேடு பள்ளம் மட்டும்தான். வேணும்னே பண்றாங்களா? ஏன்னா பல பேர்கிட்ட நான் பேசியிருக்கேன் சாலையை பத்தி பேசும்போது. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த கழிவு நீர் வாய் இருக்குல்ல, சோ அதை வந்து ஒண்ணு ஹைட்டா போடுறாங்க, இல்லைன்னா பள்ளமா போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல பேருக்கு நான் கேள்விப்பட்டிருக்கேன். சோ அதை எதுக்காக பண்றாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? சோ அது வந்து பல பேருக்கு ஆபத்தா தான் முடியும். போடுற மக்கள் அவங்களுக்கும் தெரியும்ல, அவங்களும் மனுஷங்க தானே. அது ஏன் வேணுக்குனே போறாங்க? நீங்க ஒருவேளை உள்ளுக்குள்ள சதி இருக்குமா, இவங்க வாழக்கூடாது, இவங்களை கொண்டு விட்டுருணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது சதி இருக்குமா? அது சதியெல்லாம் சொல்ல முடியாது. கழிவு நீர் போது என்னங்க சதி பண்ண போறாங்க? சதி கிடையாது, அலட்சியம். நம்ம காசு வாங்கியாச்சு, நம்ம போட்டு போறோம், நம்ம போறதா ரோடு, நம்ம போறதா மேடு அப்படி சொல்லி போடுறோம். அது வந்து ஒரு சதினால சொல்ல மாட்டேன், ஒரு அலட்சியம். நான் தான் நீ என்னை நிறுத்தி கேள்வி கேட்க முடியாது, நான் அதிகாரத்துல இருக்கேன்,
நீ கேள்வி கேட்டனா உன் அதிகாரத்துல வச்சு நான் உனக்கு வந்து உனக்கு பிரச்சனை தருவேன்னு சொல்றோம். அந்த மாதிரி ஒரு போய் நம்ம கேள்வி கேட்க முடியாது. எதிர்த்து கேள்வி கேட்டாலும் ஒண்ணு நம்ம மேல சட்டம் வந்து பாயும், இல்லையா 2 பேர் குச்சி எடுத்துட்டு வருவாங்க வீட்டுக்கிட்ட, அதான் நடக்கும். நம்ம எதுவும் பண்ணவே முடியாது. அது வந்து அவங்க அலட்சிய போதான் நான் சொல்லுவேன். நீங்க வந்து இது வந்து அலட்சிய போக்குன்னு சொல்றீங்க. சோ நான் நண்பர்களுக்கு கூட ஃபுட் டெலிவரி பண்ணும்போது நண்பர்கள்லாம் நிறைய பேர் இருப்பாங்கல்ல, அவங்ககிட்ட நான் கேட்டவர் என்ன சொல்றாங்கன்னா, கரெக்டா பாலம் ஏற இடத்துல லைட் இல்ல, ரோடு கிராஸ் பண்ற இடத்துல லைட் இல்ல, இருட்டான இடங்கள்ல நிறைய பேரிகேட்ஸ் இருக்கு, ஒரு சாலை வந்து பெருசா இருக்குன்னா அது வந்து கழிவுநீர் போறதுன்னு ஒரு வழி இருக்குன்னா அதை விட்டுட்டு சாலைகளை போடுறாங்க. ரெண்டாவது அது சாலைக்கும் அந்த கழிவுநீர் அந்த மழை நீர் போறதுக்கு ஒரு வழி இருக்குல்ல, அதுக்கு இடையில தண்ணி உள்ள போறதுக்கு அதையும் பள்ளமா போடுறாங்க. இது வந்து ஒரு இடத்துல மட்டும் இல்ல, சென்னை ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பல பேர் என்ன சொல்றாங்க. அது வந்து எப்படி இருந்தா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும், நீங்க அதுல ஏதாச்சும் பாதிப்படைஞ்சிருக்கீங்க? அதிகபட்சமான மழை பெஞ்சுச்சு, ரோடு ஃபுல்லா தண்ணி தான் இருந்துச்சு, பள்ளம் அங்க இருக்குது. எனக்கு ஃபுட் டெலிவரி கொடுத்துருக்காங்க, நான் ஃபுட் எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். நான் போறப்ப அந்த பள்ளத்துல என் வீல் மாட்டிக்கிச்சு. வீல் மாட்டி வண்டி வந்து உள்ள அமுக்கி தேவி மேல வந்துச்சு. அப்ப என்னாச்சுன்னா என் ஃபுட்டு வந்து, அதாவது டெலிவரி பண்ண வேண்டிய ஃபுட்டு வந்து தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு. அது விழுந்ததுனால எனக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. இப்போ அந்த ரோட சமமா போட்டிருந்தாலும் அந்த மாதிரி பல்லு இல்லாம ஆக்கியிருந்தாங்களோ எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் மழைநீர் வடிகால் சொல்லிட்டு ஒண்ணு வச்சிருக்காங்க. அந்த மழைநீர் வடிகால் எப்படின்னா சைட்ல ஃபுல்லா சிமெண்ட்ல போட்டிருப்பாங்க, இங்க மட்டும் தார் ரோடு போட்டிருப்பாங்க. இப்ப ரீசெண்டா வந்தவங்க என்ன பண்ணிட்டாங்க, தார் ரோடையும் சிமெண்ட் ரோடு மேல சேர்த்தி போட்டாங்க. இப்ப ஆல்ரெடி இந்த சிமெண்ட் மேல ஹைட்ல இருக்கு, இது பிளாட்டா இருக்கு. இந்த பிளாட் இது ஒன்னும் இருக்கிறதுனால இந்த சிமெண்ட்டை விட அது ஹைட் ஆயிடுச்சு. அது ஹைட் ஆனதுனால அந்த பள்ளம் இருக்குல்ல, அந்த பள்ளம் கண்டிப்பா இருந்தாகணும். ஏன்னா அது தண்ணி போகணும். இப்ப மேலான இடத்துல இருக்கும்போது தண்ணி கீழே இறங்காது. ஏன்னா எல்லாம் ஒரே சமமாக தண்ணி ஒரே இடத்துல போகாது. ஒரு இடத்துல பள்ளம் வேணும், அந்த பள்ளத்தை சைட்ல போட்டுக்கணும். அவங்க என்ன பண்றாங்க, நடுவுல போட்டோம். ரோடு வந்து தோண்டிட்டு தானே அதுக்கப்புறம் தான் மேல ரோடு போடுவாங்க. நீங்க சொல்றத பார்த்தா அவங்க ரோட தோண்டாத மாதிரி அதுக்கு மேல ரோட்டு மேலேயே ரோடு போடுறாங்க. இப்பெல்லாம் அவங்க வந்து ரோடு போடுறது கிடையாது, ரோட்ல அங்க பள்ளம் பள்ளமா இருக்கும், அது பேட்ச் ஒர்க் பண்ணிட்டு போவாங்க. மாவீரன் படத்தை பார்த்தா உங்களுக்கு தெரியும், பேட்ச் ஒர்க் அதேதான். எல்லா ரோட்லயும் பேட்ச் ஒர்க் மட்டும் பண்றாங்க. இந்த பக்கம் ரோடு பள்ளத்துல இருக்கும், அந்த பக்கம் ரோடு மேட்ல இருக்கும். இப்படி இருக்கும், இப்படி ஒரு ரோடு போகும், இப்படி ஒரு ரோடு போகும். அது வந்து லைட்டா மிஸ் ஆனா கூட இந்த பக்கம் இடிச்சு நம்ம லாரிக்குள்ள விழுந்துடலாம். அந்த மாதிரி இது வந்து ஸ்பெசிபிக்கா எல்லா இடங்களையும் இந்த பிரச்சனை இருக்கு. அதாவது இந்த பாலங்கள் ஏற இடத்துல இறங்குற இடத்துல லைட் இல்லாம இருக்கிறது, தேவையற்ற பேரிகேட்ஸ் வைக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ஒரு மாதிரியா ஒரு பிளான்ட் ஒன்னா இருக்கு அப்படிங்கிற ஒரு பார்வை வந்து சில பேர்கிட்ட இருக்கு. சோ அத நீங்க என்ன நினைக்கிறீங்க? உண்மையுமே அவங்க வேணுமேதான் பண்றாங்களா, இல்லைன்னா இதை வந்து நீங்க ஒரு தொழில் நடக்கூடிய ஒரு தவறு அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒரு ஊழலுங்க அது. இப்போ அவங்க காசு வாங்கிட்டாங்க, ஓகே, அவன் வாங்கின காசுல மொத்த காசையும் செலவு பண்றான், அவனுக்கு காசு இருக்காது. ஓகே, அவன் என்ன பண்ணுவான், அவன் வச்சுட்டு கம்மி அவன் கொஞ்சமா காசு எடுத்து இது செலவு பண்ணிட்டு மற்ற காசு அவன் திருப்பி பேக்கெட்ல போட்டுப்பான். ஓகே, அப்பனா வந்து நீங்க வந்து அதை வந்து ஊழல் சொல்றீங்க? ஊழல் தான் அது. ஓகே ஓகே. ஆக்சுவலா 8 இன்ச்சு போட வேண்டிய ரோடு எப்படிங்க 3 இன்ச்சு போடுவாங்க? இதெல்லாம் மாறணும்னா ஒண்ணு ஆட்சி மாறணும், இல்ல அதிகாரிக்கு மாறணும். அதுல 2 லட்சம் நடந்தா மட்டும் இது எல்லாமே மாறும். சென்னையில நடக்கக்கூடிய மோசமான விஷயங்களை பத்தியும் ரொம்ப மோசமான ரோடுகளை பத்தியும் சொன்னீங்க. நல்ல ரோடுன்னு சொன்னீங்கல்ல, அது எங்க இருக்கு? ஏன் அந்த ரோடு மட்டும் நல்லா இருக்கு? திருவான்மியூர், நங்கநல்லூர் அங்கெல்லாம் போனீங்கன்னா அப்படிலாம் சொல்லக்கூடாது. அதுக்கு அரசாங்கம் வந்து அவங்களுக்கு ஆதரவா அப்படி இருக்கும், அதுக்கு மக்கள் வாழ பகுதியெல்லாம் வந்து கேவலமான ரோடு போட்டு அவங்க வாழக்கூடிய பகுதியெல்லாம் நல்லா போறேன்னு சொல்றீங்களா நீங்க? அதிகாரிகளை எப்படி அதை வந்து நடத்துவாங்கன்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் அது இந்த வார்த்தை வேண்டாங்க, தப்பு தானே அது. இது தப்புன்றத தாண்டி நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, சென்னை நங்கநல்லூர் யார் அதிகமா இருக்காங்க? ஆமா, அவங்கதான் அதிகமா இருக்காங்க. திருவான்மையில் யார் அதிகமா இருக்கா? அவங்கதான் அதிகமா இருக்காங்க. அதே எடுத்துட்டீங்கன்னா முன்னா போனீங்கன்னா மயிலாப்பூர் ரோட்ல பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கேன். அங்க யார் அதிகமா இருக்காங்க? அவங்கதானே இருக்காங்க. நான் சொல்ற வச்சு தப்பா இருக்கா? இப்போ நான் வந்து சென்னையில இருக்கேன், சென்னையில வேளச்சேரி பகுதியில இருக்கேன். வேளச்சேரி சென்னையிலேயே மழை வந்து அதிகமா தண்ணி வர இடம் இந்த இடம் வேளச்சேரி, பள்ளிக்கரணை, மடிப்பாக்கம், இது 3 தானே. இதை தாண்டி வெளியே போங்க, இதை விட அதிகமா சேர்ற இடம் வந்து ஒண்ணு ஓயமார் ரோடு. ஓயமார் ரோட்ல இன்னைக்கு காலைல மழை பெஞ்சுன்னா திரும்பி மத்தியத்துக்குள்ள தண்ணி காலியா இருக்கு. ஏன் அப்படின்னா அங்க பணம் வரும், உங்களுக்கு கார்பரேட் அதிகமா இருக்கு. நங்கநல்லூர் போங்க, தண்ணி நிக்கவே நிக்காது. நீங்க எந்த பக்கம் வேணா போங்க, இருக்கிறது சென்னையில அதிக ரோடுகள் இருக்குது, அதிக தெருகள் இருக்குது நங்கநல்லூர்ல மட்டும்தான். மொத்தம் 42 தெருவுகள். இந்த 42 தெருவுலயும் தண்ணி நிக்காது.
ஆக்சுவலா நீங்க சொல்ல நங்கநல்லூர்ல சொல்றீங்களா? நங்கநல்லூர்ல 42 தெரு தண்ணி நிக்காது. தண்ணி நிக்காது, மழை வந்து கொஞ்ச நேரத்துல போயிடும். ஆனா இங்கெல்லாம் மழை பெஞ்சா குட்டு குட்டியே நிக்குதுங்க. நானும் நிக்குது. போன வருஷம் நீச்சல் வச்சிருந்தேன் போயிட்டுனா ஆக்சுவலா பள்ளிக்காரணில. ஓகே ஓகே. நங்கநல்லூர் தண்ணி நிக்காதுங்க அங்க. நீங்க எப்ப போனா ரோடு நீட்டா இருக்கும், எப்பயுமே கூட்டிட்டு இருப்பாங்க. தார் ரோடு இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நிறைய நீர் அதுல வந்து சேகரிச்சுன்னு, அதாவது ஒரு இடத்துல அது சர்க்குலேட் ஆச்சுன்னா ரோடு வந்து ஃபால்ட் ஆகுது. சோ அது நம்ம எல்லாத்தையும் பார்த்துருக்கோம். அதனாலதான் வந்து இந்த மழை நீர் வடிகால்லாம் வந்து அமைக்கிறாங்க. சோ மழை நீர் டக்குன்னு போயிடணும், சாலையை ரொம்ப நேரம் தங்கினா சாலை டேமேஜ் ஆயிடும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் இருக்கு. சோ நீங்க சொல்றபடி பார்த்தோன்னா இந்த ரோடுகள் தான் அப்பப்ப டேமேஜ் ஆகும். அந்த ரோடுகள் டேமேஜ் ஆகிற மாதிரி எனக்கு தெரியல. இத்தனைக்கும் அவங்க வந்து மழைநீர் வடிகால் வந்து ப்ராப்பரா பண்ணிருப்பாங்க. இப்போ நம்ம வாழ்றதும் சென்னை தான், அவங்க வாழ்றதும் அவங்க எல்லாம் வாழ்றதும் சென்னை தான். அப்படி இருக்கும்போது நமக்கு மட்டும் பாரபட்சம் பாக்குறாங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். சோ சென்னையில வந்து நல்ல ரோடு கெட்ட ரோடு, சோ எல்லாத்தையும் பத்தி நம்ம வந்து பேசணும். சோ நீங்க எங்கேயாச்சும் பயணம் பண்றீங்களா? எங்கேயாச்சும் வெளியே எங்கேயாச்சும் நண்பர்கள் கூட எங்கேயாச்சும் பயணம் பண்ணிருக்கீங்களா? அங்கெல்லாம் சாலைகள் எப்படி இருக்கும்? நான் கோயம்புத்தூர் போயிருக்கேன், திருச்சி போயிருக்கேன், அதை விட்டா கொடைக்கானல் போயிருக்கேன், ஊட்டி போயிருக்கேன். ஊட்டி வந்து அது ஒரு மலை பிரதேசம், அதை வந்து சொல்லவே முடியாது. ஏன்னா ரோடு போறதே கஷ்டம் தான், போட்டுதான். ஆனா அதுலயே போட்டுதான் ஆகும். ஆனா போட்டுக்க ரோடு நல்லா இருக்கும். அங்க வந்து மழை வந்து பெஞ்சாலும் மழை எங்கேயும் நிக்காது. ஏன்னா அது மலை. மலையில இருந்து மழை வரும்போது தண்ணி ஓடிடும், அருவியா போயிடும், எந்த ரோட்டு வழியும் போகாது. இப்ப நம்ம சென்னைன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து ஒரு சதுப்பு நிலம், அதாவது பள்ளிக்கரணை இருக்குல்ல, அது ஒரு சதுப்பு நிலம். அந்த சதுப்பு நிலத்துல தண்ணி போய் சேரணும். ஒரு கதை இருக்கு, அதை சொல்றேன். ஒரு கம்பெனி வந்து பெரிய செவுரு போட்டு தண்ணி அடைச்சு வச்சிருக்காங்க. இப்ப அதை வந்து அடுத்த வீடியோ நம்ம சொல்லுவோம், அதை பத்தி பேசுவோம். ஏன்னா அந்த செவுத்தை போட்டனால வரப்போற பிரச்சனையை பத்தி யாருக்குமே எதுவும் தெரியாது. இப்போ வந்து இந்த தண்ணி எங்கேயும் போறதுதான் அந்த இது சதுப்பு நிலம். சதுப்பு நிலம் என்ன போகும், தண்ணியை சேகரிச்சு தண்ணி இழுத்துக்கிட்டு அதெல்லாம் முடிஞ்ச தண்ணி இழுத்துக்கிட்டு மிச்ச தண்ணி வந்து கடலுக்கு தள்ளும். அதுதான் சதுப்பு நிலத்தோட ஸ்பெஷலிஸ்ட். ஓகேங்களா? அதை வந்து மூடிக்காங்க. அதே மாதிரி அதை எதிர்த்து கேள்வி யாரும் இல்லை. அது வந்து இது கொடுத்தது, அது பர்மிஷன் கொடுத்ததும் இந்த நெடுஞ்சாலைத்துறை, வனத்துறை, நீர்வளத்துறை அவங்க எல்லாம் கொடுத்துருக்காங்க பர்மிஷன். அதோட மதிப்பு என்னன்னு தெரியும் எல்லாத்துக்குமே. அப்படி வந்து கொடுத்துருக்காங்க. அதை பத்தி நம்ம இப்ப இந்த காலத்துல பேசலாம்னா அடுத்த காலம் விரிவா நம்ம பேசலாம். இப்போ வந்து நான் போன ரோட்லயே ரொம்ப நல்லா இருந்த வெளியூர்ல ரோட்னா திருச்சியில ஓரளவுக்கு ரோடு நல்லா இருந்துச்சு. ஏன் திருச்சி நல்லா இருந்துச்சுன்னா அங்க யாருக்காங்க உங்களுக்கு தெரியும். கண்டிப்பா அங்க யாருக்காங்க தெரியும். அங்க வந்து பணம் எப்படி பொருளும் தெரியும். 888 கோடி ஞாபகம் இருக்கா? அங்க எப்படி பணம் பொருளும் தெரியும். அதனால ரோடு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரிதான் எல்லா ஊரை விட இந்த ரோட்ல சூப்பரா இருக்குதான் திருச்சி ஓரளவுக்கு பரவாயில்ல. அதாவது சென்னைங்கும் போது ஒரு பெருநகரம், சரிங்களா? அப்போ சிறு சிறு கிராமங்கள்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்றீங்க. ஆனா நிறைய கிராமங்கள் நல்லா இல்லைன்னு பல பேர் சொல்றாங்க. பல கிராமம் ஒன்றும் ரோடே இல்லை நான் சொல்றேன். ஓகே. ஏன்னா இப்ப நான் எங்க பாட்டி ஊருக்குலாம் போன ரோடு கிடையாது. நான் வந்து மண் ரோட்ல நடந்து போவேன். அந்த மாதிரிதான் பாதி ஊர்ல இருக்குது. பல ஊர்ல வந்து இருக்கிற ஏரியா அடிச்சுட்டு ஆறுக்கு போற வேண்டிய ரோட்லயே மண்ணாவது தூக்கி போட்டுருக்கானுங்க. ஏன்னா மண்ணு வாரிட்டு போனவங்க அதாவது ரோடு போட்டு வச்சிருக்காங்க. வேற எதுவும் இல்லை. நண்பர் சொன்னது எல்லாமே நீங்க கேட்டிருப்பீங்க, உங்களுக்குமே நீங்களும் அனுபவிச்சிருப்பீங்க, சரிங்களா? சாலைகள் எப்படி இருக்கு நீங்களும் அனுபவிச்சிருக்கீங்க. இதே போல பல காணொலிகளை பார்ப்பதற்கு நம்ம ரூட் ஆஃப் பாலிடிக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.